சிவன் குட்டி, பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது தங்கம். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஓகே, அம்மா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறேன். சமத்து குட்டியா, நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டாதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். இருங்க, அம்மா கட் பண்ணிட்டு வரேன். டே சிவன், சிவன் குட்டி செல்லமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மித்து, வந்துட்டீங்களா? காஃபி போடவா? குட் மார்னிங் ஜானு. இஞ்சி இருக்கா? ஒரு நல்ல டீ போட. சரி, ஓகே. சிவன், இந்தாங்க மேங்கோ சாப்பிடுங்க. என்னடா சாப்பிடறதுக்கு முன்னாடி நாக்கு ஊறுதோ? மித்து, உங்களுக்கு வேணுமா? இல்லம்மா, இப்பதானே எந்திரிச்சு வரேன். காலையிலே வா. வேண்டாம் வேண்டாம். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் டீ போட்டு தரேன். ஆமா, அம்மா அப்பாலாம் எங்க? அப்பா ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. அம்மா வசந்தரா ஆண்டியோட பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம்ல பந்தக்கால் நடுறாங்க, அதனால கூப்பிட்டு இருந்தாங்க. அம்மாவும் போயிட்டாங்க. ஓ, அப்ப வீட்ல யாரும் இல்லையா? ஏன் மித்து, எங்க 2 பேரையும் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? ஆமா, குரங்கு மாதிரி தெரியுறீங்க. அத இன்னொரு குரங்கு சொல்றதா ரொம்ப ஆச்சரியம். ஜன்னி, நீ இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் தானே சொன்ன? ஆமா மித்து, இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டேல, அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஐயோ லூசு, எனக்கு எழுப்பிருக்க வேண்டியதானே? எழுப்பதான் வந்தேன், ஆனா நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் எழுப்ப மனசு வரல. என்ன ஜானு, நைட்டு லேட்டா வந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நீ எழுப்பாம இருப்பியா? விடுங்க மித்ரன், இதுல என்ன இருக்கு? 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன். அட்லீஸ்ட் 12 இல்லைனாலும் 1-2 போயிடணும்னு சொன்னேன். எழுப்பிருக்கலாம்ல. மித்து, அதான் சொன்னல, நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்ப மனசு வரல. அம்மா கிட்ட கால் பண்ணி பேசிட்டேன். விடுங்க. நீங்க எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. உங்களுக்கும் ஒர்க் பிரஷர், டென்ஷன் நிறைய இருக்கும்ல. அதுக்குன்னு நம்ம ஃபேமிலியும் நம்மளுக்கு முக்கியம் இல்ல. அம்மாக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா எப்படி? டேய், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? அப்பையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என்னங்க நீங்க, பாவம் புள்ள. பிஸ்கெட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான், நான் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்தேன். பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டுட்டான். சரி, நீ இவனை விட. அம்மாக்குன்னு யாரு இருக்கா சொல்லு. நம்மளும் சாயக்கா ஃபேமிலியும் தான். ஆமா, அவங்க போயிட்டாங்களா? சாயம் சூர்யா அண்ணாவும் நைட்டே போயிட்டாங்க மித்ரன். லூசா நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம், கிளம்பு. இல்ல மித்து, நீங்க டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நம்ம ஈவினிங் கூட போயிட்டு வரலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பாரு ஜானு, நீ எனக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. என்னோட கெரியருக்காக உன்னோட கெரியரை கூட நீ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ இப்போ மேக்கப் போடுறதே விட்டுட்டல. அப்படி இல்ல மித்து, உங்களோட கெரியரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க ரொம்ப நாளாவே கதை எழுதி ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்றப்போ என்னோட விஷயத்த நான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கேனே தவிர நான் ஒன்னு குவிட் பண்ணிடலையே. எப்படியோ ஒரு சில விஷயங்கள் எனக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நான் எப்படி உனக்காக இது கூட பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது. நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, உட்காருங்க, டீ போடுறேன், குடிச்சிட்டு போலாம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு, நம்ம அங்க போய் கூட குடிச்சுக்கலாம். என்ன சிவன் குட்டி, என்னாச்சு உங்களுக்கு? போதும்டா செல்லமே, ரொம்ப மேங்கோ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சூடு பிடிச்சிக்கும், வயிறு வலிக்கும். அப்புறம் அம்மா அம்மான்னு நைட்டு ஃபுல்லா அழுவீங்க. அதனால போதும். வேற ஏதாவது தரவா? ஜன்னிமா, நீ அவனுக்கு ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. நீ சீக்கிரம் கிளம்பு, கார்ல போய் அவனை கூட்டிக்கோ. சரிங்க. இந்த நேரத்துல யாரு? தெரியலையே, இருங்க நான் போய் பாக்குறேன். இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அதான் சீதாராமுக்கு தான் கல்யாணம் பண்ண போறோம்னு நம்மளுக்கே தெரியும்ல. இல்லைங்கம்மா, என்னதான் பிள்ளைங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பத்திரிக்கையை சாமி கிட்ட படைச்சு உங்களுக்கு தான் முத சம்மந்தி பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உங்க வீட்டு பொண்ணு சீதா மகாலட்சுமிய என்னோட பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதமா. இந்தாங்க, ஆனந்தத்துல கண்ணீர் வருது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா. என்னங்க ஐயா, நீங்கெல்லாம் பெரிய இடத்து குடும்பம். இன்னமும் இந்த மாதிரி ஏழைப்பால கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு வார்த்தை உங்க வாயால இருந்து எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கய்யா. ஐயா அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் முன்னாடி. இப்ப என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவ உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டா. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைக்கு ஜெயிலுக்கு போனாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு சீதா மகாலட்சுமிய உங்க பையன் ராம்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். போதும்யா, இது போதும். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். என்னடா நம்ம இவ்வளோ பேசுறோம், இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்தா, எனக்கு இந்த புடவை எடுக்கிறது ஜாக்கெட் எடுக்கிறது பத்திலாம் தெரியல, நீ அதெல்லாம் பாத்துக்கிறியாத்தா? அம்மா, என் ஃப்ரெண்டு சாய் பொட்டிக் தான் வச்சிருக்கா. அவகிட்ட சொல்லிட்டேன். அவ சாரி பிளவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா. இன்னைக்கு சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துருவா. ஆமா, சாய் பாப்பா துணி கடை வச்சிருக்கல. சரி சரி. ஆமாம்மா,
அப்புறம் ஜனனிக்கிட்டையும் மேக்கப்புக்கு சொல்லிட்டேன். நல்லதுதா, நல்லது. அட மயிலுக்குட்டி, என்னடு தங்கம்? ஐயோ, என் செல்ல குட்டிக்கு நான் லட்டு தராம போயிட்டேனாடி. லட்டு பிரச்சனை இந்த நாட்டுல பெரிய பிரச்சனைனா உனக்கு அது வேற பிரச்சனையால இருக்கு. மாமா வாயை வச்சுட்டு சும்மா இருமா. நீ பாட்டுக்கு லட்டு அது இதுன்னு பேசி விட்டுட்ட. அப்புறம் நாளைக்கு அட்மின் வீடியோ டெலீட் பண்ண வச்சிட போறாய். பாப்பா நல்ல வாய் பேசுதுல. என்ன பண்றது, இந்நேரத்துக்கு இந்த வயசுல என் பேத்திய பாத்திருக்க வேண்டியது. ஆனா இப்பதான் கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்க மட்டும் என் பேச்சு அப்பவே கேட்டிருந்துச்சுங்கன்னா நானும் என் பேரன் பேத்திங்கள இந்த மாதிரி வாய் பேசுற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு என்னம்மா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். 3 மாசத்துல நல்ல விஷயம் சொல்லி 10 மாசத்துல பிள்ளைய கையில கொடுக்க போறாங்க. என்ன சீதா, நான் சொல்றது கரெக்ட் தானே? வாலு உனக்கு இல்ல எங்களுக்கு. வாயாடி. அம்மாதான் வாயா இருக்குன்னு பார்த்தேன், பிள்ளை அதுக்கு மேல இருக்கு. சும்மாவா சொன்னாங்க, தாய் 10 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயோன்னு? ஆமா, உண்மைதான். சரி, 10க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம்ல? ஆமாங்க, டைம் இல்லைல, கொடுத்துடலாம். அது பத்திரிக்கை கண்ணு. உங்க பெரியமா சீதா பெரியமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ராம் பெரியப்பாக்கும் கல்யாணம். ஆமா பாப்பா, கல்யாணம் தான். உங்களுக்கு கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் எடுக்கலாமா? ஆமா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ள மட்டும் நல்லா இருந்தா போதுமா? கூட இருக்கிற நீங்களும் நல்லா இருக்கணும்ல. நீங்களும் சீதா பெரியம்மா மாதிரி நல்ல பெருசா வந்ததுக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணலாம், சரியா? அப்பா, இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட பதில் சொல்றதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போயிட்டு வருது. டேய், இப்பதானடா சமோசா சாப்பிட்ட? அம்மா என்ன சொன்னாங்க? ஏதோ சாப்பிட கூடாது, என்ன ஐட்டமா இருக்கோ பலகாரம் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்கல்லடா. பாட்டி, எனக்கு பாட்டிக்கு போடா லூசு. இனியன், இன்பா, என்னது இது? லூசு, வாடி, போடின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவன் தான் பையன் போடின்னு சொல்றான். அம்மா சொன்னாங்கல்லப்பா, பலகாரம் எல்லாம் சாப்பிட கூடாது, என்ன பலகாரம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு கொண்டக்கடலை அவிச்சு கொடுத்திருக்காங்கல்லப்பா, அதுதானப்பா சாப்பிட சொன்னாங்க. ஆமா, அம்மா அதுதானே சாப்பிட சொன்னாங்க. இனியா, உனக்கு கொண்டக்கடலை வேணுமா? எடுத்து தரவா? வேண்டாம், எனக்கு கொண்ட போட்ட கடலை வேண்டாம், கொண்ட போடாத கடலை குடு. கொண்ட போடாத கடலையா? டேய், ஏன்டா என் உயிரை வாங்குற? லூசு, கொண்ட போடாத கடலைனே ஒண்ணு இல்லடா. போடி, பல்ல காட்டாத, தேனுக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுறா உன்னை. ட்ரெயின்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுருவியா? டேய், நீ பண்ணக்கூடிய ஆள் தான்டா. அப்பா, பாருங்கப்பா இவனை, ட்ரெயின்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுருவேன்னு சொல்றான். டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்பா யாரு உனக்கு? கூட பிறந்த அக்கா. அதுவும் இல்லாம யாரையும் இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன நான் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு வடை வேணும். வடையும் கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. வாய் அதிகமா போயிடுச்சு. உங்க அம்மா தான் உனக்கு கரெக்டான ஆளு. நான் லட்டி கொடுத்தாதான் நீ எல்லாம் கரெக்டா வருவ. குழந்தைங்கள்ட்ட அதிகாம திட்டாம குணமா சொல்லணும், குணமா சொல்லணும். குணமா சொன்னா மட்டும் அப்படியே சார் சொல்றதெல்லாம் கேட்டு கிழிச்சிருவாரு. அதானே பா, எப்பப்பா பாக்கி அக்கா வேலு ஒன்னாலாம் வருவாங்க? பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குப்பா. டோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. 5 நிமிஷம். இதுதான்ப்பா அப்பல இருந்து சொல்றீங்க, 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு. அந்த படத்துல கூட வருமே 2 கிலோமீட்டர்னு, அது மாதிரி இருக்குப்பா. டேய், டிலே ஆயிடுச்சுடா ட்ரெயின். அதனாலதான் இன்னும் வரல. இப்ப வந்துடும். சரிப்பா. வடை வேணும்பா. இவன் வேற சாவடிக்கிறானே. இருடா, வாங்கி தரேன். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாரா இருக்கும்? ஜன்னிமா, ஜானு, மித்து, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. இதோ வரேங்க. சிவன், வாப்பா யாருன்னு பார்க்கலாம். சார், வாங்க சார். ஹாய் ஜனனி, நல்லா இருக்கீங்களா? இது யாரு? உங்க குட்டி பையனா? அழகா இருக்காரு. பேர் என்ன? சிவன் சார். சிவன், பேரு நல்லா இருக்கு. ஹாய் குட்டி. சார் வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கங்க்ராட் சார், கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் சொன்னாரு. ஆமாமா. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சார்? ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டதா கேள்விப்பட்டேன். நல்லா இருக்காங்கம்மா. அவங்க தான் வந்தோடனே கல்யாணம் பண்ணலைன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதான் உடனே கல்யாணத்தை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். 28ஆம் தேதி கல்யாணம். நீங்க அவசியம் குடும்பத்தோட வந்துடணும்.
நாங்க எல்லாமே எப்படி கண்டிப்பா வந்துட்டோம், உட்காருங்க. இல்ல, நிறைய பேர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். சரி, அதான் இந்த வழியா வந்தேன், உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஓகே ஓகே. ஜானுமா, காஃபி ஜூஸ் ஏதாவது போட்டுட்டு வாமா. ஆ எடுத்துட்டு வரேன் மெத்து. இல்ல காஃபி ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. சார். இல்ல, நிறைய பேர் வீட்டுக்கு போகணும், அதான். சரி ஓகே, தண்ணி எடுத்துட்டு வரேன். சார், ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசிக்கலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க, சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூவா? எதுக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ ஜனனி உங்களை லவ் பண்ணாங்க. ஆனா நீங்க சீதா மகாலட்சுமியை லவ் பண்ணதுனால தான் ஜனனி எனக்கு கிடைச்சாங்க. ஜனனி எனக்கு கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? எனக்காக, என்னோட கனவுக்காக அவங்களோட லட்சியத்தையே விட்டு கொடுத்தவங்க. எங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ஜனனியால மட்டும்தான் மாறிச்சு. அது வரைக்கும் ஜீரோவா இருந்தேனா இப்போ ஹீரோவா நிக்கிறேனா, அதுக்கு காரணம் என்னோட வைஃப் ஜனனி தான். இல்ல, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்க உதாசனப்படுத்தின பொண்ணு இன்னைக்கு ஒரு பையனோட வாழ்க்கைக்கு பின்னாடி அவ ஒரு பெரிய பங்களிச்சிருக்கா. நான் இவ்வளவு பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் என் பின்னாடி ஜனனி நின்னதுனால மட்டும்தான். நான் என் கனவுல ஜெயிக்கணும்னு அவளுக்கு எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுத்ததே இல்ல. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருந்தா. ஏன் இந்த 10 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 8 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஜனனின்னு ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இருக்கிறதையும் நான் மறந்துட்டு நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைய பத்தி எல்லாம் யோசிக்கணும்னு அவகிட்ட ஃபர்ஸ்டே கண்டிஷன் போட்டேன். அவளும் அதை ஏத்துக்கிட்டா. அவ அந்த இடத்துல பொறுமையா இருந்ததுனால மட்டும்தான் இப்போ நாங்க ஃபேமிலியா நல்ல சந்தோஷமா இருக்க முடியுது. சோ உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சோ மச். ஜனனிய நீங்க லவ் பண்ணாம விட்டதுக்கு. அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. உங்க மனசு புண்படுத்தி இருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னோட சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ப்ரொஃபசர், ஜனனி என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட். நான் அவங்கள அப்படிதான் பார்த்தேன். ஆனா அவங்க தான் அவங்க அக்கா சாயோட ஃப்ரெண்டா என்ன பார்த்தாங்க. அவங்க நினைச்சதுலயும் தப்பு இல்ல, நான் நினைச்சதுலயும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனிவேஸ், 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்கல்ல, அது போதும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும். ஆக்சுவலி நீங்களும் சீதா மகாலட்சுமியும் லவ் பண்ண ஸ்டோரி, அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போன ஸ்டோரி, இப்போ உங்க அம்மா ரிலீஸ் ஆன ஸ்டோரின்னு எல்லாமே ஜனனி என்கிட்ட பொறுமையா சொன்னாங்க. ஸோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்சிங்ஸ்லாம் போட்டு நான் ஒரு படமாவே எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? படமா? ஆமா, படத்தோட பேர் கூட சூஸ் பண்ணிட்டேன், சீதாராமம். வாவ், நல்லா இருக்குங்க. நானும் சீதாவும் மட்டும் இருக்கிற மாதிரியான ஸ்டோரியா? ஆமா, உங்களோட ஸ்டோரி தான். ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட ரெடியா தான் இருக்காங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப்ல இருக்கிற ஜோடி கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நல்லதா இருக்கும், எடுங்க. ஓகே, எடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன். ப்ரிவியூ ஷோ பார்க்க மறக்காம உங்களோட வைஃபையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க. சார் இதாங்க தண்ணி. இல்லம்மா, பரவாயில்ல, வேண்டாம், வயிறு நிறைஞ்சிச்சு. இந்தாங்க இன்விடேஷன். மறக்காம சனிக்கிழமை 2:30 மணிக்கு கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஓகே சார். பெரிய நிலா, குட்டி நிலா, உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? நீ பேசாத போ. டேய், என்னன்னு சொன்னா தானே அப்பாக்கு தெரியும். இப்படி 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா நான் என்னன்னு யோசிக்கிறது? நீ இன்னைக்கு என்ன சொன்ன எங்க கிட்ட? என்ன சொன்னேனா? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்ல. டே அப்பா பல வேலை பாக்குறேன்டா. சத்தியமா எனக்கு ஞாபகத்துல இல்ல. அப்படி என்னதான்டா சொன்னேன்? பாப்பா போ, உன்னோட போலீஸ் வேலைய போய் பாரு. நானும் அம்மாவும் உனக்கு முக்கியமே இல்ல. சோ, ஒருத்தி பேசாமே சாவடிக்கிறா, ஒருத்தி பேசியே சாவடிக்கிறா. இப்ப என்ன நான் சொன்னேன், என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே. நிலா, நீ அது சொல்லுடி. என்னடி காலையில சொன்ன? ஓஹோ, காலையில என்ன சொன்னீங்கன்றது கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஃபேமிலி மறந்து போச்சுல்ல. ஏய், விட்டனா செவனி பழுத்துக்கும். என்னன்னு சொல்லுங்கடினா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஐயோ, ஆஹா. மம்மி, டாடிக்கு ஞாபகம் வந்துச்சு போல. நீ பேசாத மம்மி. அப்படி திரும்பிடு மம்மி. ஏய், பாத்துடி, அடிக்கடி திரும்பாதீங்க. மூக்கு தனியா வந்து கீழே விழுந்துற போது. ஐயோ, மணி 10 போதே. சாரிடி, நைட்டு ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பிடலான்னு சொன்னேன். அதானே, சுத்தமா ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துட்டேன்டி. சரி ஓகே, இப்போ போலாம் வாங்க. நைட் பிரியாணி ஞாபகம் இருக்குல்ல நிலா உனக்கு? அங்க போய் சாப்பிடலாம். நைட் பிரியாணி அன்ஹெல்தி. சரி ஓகே, அன்ஹெல்தி தான். வேற ஏதாவது சாப்பிடலாமா? என்ன சாப்பிடுறது? ஐயோ, சரி, தோசை மாவு இருக்கா? நானும் அந்த தோசை ஊத்தி தரேன். சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், ஓகேவா? தோசை மாவு இல்ல, காலி. சரி, மத்தியானம் செஞ்ச சாப்பாடு ஏதாவது இருக்கா? தயிர் ஊத்தி நம்ம கரைசிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே சும்மா நைட் வாக் மாதிரி போயிட்டு வரலாம், ஓகேவா? இல்ல, சோச்செல்லாம் இப்பதான் நாங்க நாய்க்குட்டிக்கு வச்சோம். நாய்க்குட்டிக்கு வச்சிட்டீங்களா? ஐயோ, சரி ஓகே,
நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். இங்கே உட்காந்துருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? மம்மி, டாடி ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. மன்னிச்சு விட்டுறலாம். ஓகே சொல்லு மம்மி. பாச்சிக்கிது. ஓகே, எதையாவது செஞ்சு எடுத்துட்டு வாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. பாவம், ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒர்க் ப்ரெஷர்ல குடும்பத்தை பார்க்காம விட்டுட்டேனே. 2 பேரும் பசியில் உட்காந்துருப்பாங்க. சரி, எதையாவது செஞ்சு எடுத்துட்டு வருவோம். சப்பாத்தி மாவு இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி போட்டாவது எடுத்துட்டு வருவோம். லக்ஷு, மம்மி, டாடி போயாச்சு. பிளான் சக்சஸ். ஜாலி 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 ஜாலி. லக்ஷு, எப்படிடி உங்க டாடியை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க? ஐயோ, சப்பாத்தி பண்ணலான்னு நினைச்சிட்டோம். ஆனா சைட் டிஷ் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, அவங்களோட சாய்ஸ்ல விட்டுருவோம். பாவம், காலையில தான் சொன்னோம் ஹோட்டல் கூட்டிட்டு போறோம்னு. ஆனா கூட்டிட்டு போகல. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுப்போம். நிலா, டாடி சரியான லூசு மம்மி. நான் தான் சொன்னேன்ல, காலையில நம்மள டாடி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்ல. ஆனா நம்ம சொன்னோன்னு சொன்னா நம்பிடுவாரு மம்மி. நான் தான் சொன்னேன்ல. ஆமா லக்ஷு, காலையில டாடி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா நீங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு சொன்னோன்னே நம்பிட்டு போய் சப்பாத்தி போட போயிட்டாரு. ஐயோ, இவரெல்லாம் என்ன அசிஸ்டன்ட் கமிஷனரோ, கடவுளே. அடி பாவீங்களா, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டயே ஃப்ராட் காட்டுறீங்களா? ஏ லக்ஷு, டாடி கேட்ட மாதிரி நம்ம நைட் பிரியாணிக்கே ஓகே சொல்லியிருந்திருக்கலாமோ? ஆமா மம்மி, டாடி கையால சப்பாத்தியா நல்லா இருக்காதுல்ல மம்மி? ஆமாமா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா போய் ரூம்குள்ள நல்லா குளிச்சுட்டு ஜாலியா ஏசிய போட்டுட்டு பெட்ல கால் மேல கால் போட்டுட்டு படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுவேனா, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து சப்பாத்தி போட்டுட்டு மாமாக்கு எடுத்துட்டு வருவீங்களாம். என்ன மாமா, நீங்க தானே? ஏய், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னென்ன ஃப்ராடத்தனம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்டுபிடிச்சாச்சு. என்கிட்டயே கண்ணுல விரல விட்டு ஆட்டுறீங்க. போங்க, ஓடுங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க.